அனைவருக்கும் வணக்கம். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது எப்படி நமக்கு கோவில்கள் எல்லாம் ஒரு அற்புத சக்தியை தருகின்றதோ அதுபோல் ஞானியர் ஜீவ சமாதிகள் நமக்கு பெரும் ஆற்றலை தரும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவ சமாதியை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். வெளி உலகிற்கு அதிகம் தெரியாத ஒரு சித்தரின் சமாதி, ஜீவ சமாதி சென்னையிலே உள்ள ஒரு விநாயகர் கோவில் உள்ளது. அது என்ன கோவில், அவர் யார், அந்த சித்தர், இதை பற்றி பார்ப்போம். தெரிந்தவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லியும் தெரியாதவர்கள் மற்றவர்களுக்கு தெரிந்து கொள்ளும்படியும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் அந்த சித்தரின் ஜீவ சமாதியை பற்றி சொல்ல இருக்கின்றோம். சென்னை மயிலாப்பூர் பகுதியிலே அருள்மிகு ஸ்ரீ ஜீவரத்த விநாயகர் கோவில் உள்ளது. அந்த அற்புதமான மகான் அருள்மிகு மாந்தி சித்தர் ஜீவ சமாதியானது அந்த ஆலயத்திலே தான் உள்ளது. வாருங்கள், அவரை தரிசனம் செய்து நம்முடைய கர்ம வினையின் வீரியத்தை குறைத்துக் கொள்வோம். சுமார் 160 ஆண்டுகள் பழமையான ஒரு ஜீவ பீடம் இந்த ஜீவ சமாதி. மயிலை மாமுனி சுந்தரராம் குருஜி அவர்களால் சித்தரின் ஜீவ சமாதி வெளிப்பட்டது. பின்பு 23 வருடங்களுக்கு பிறகு கரூர் பெண் சித்தர் ஸ்ரீ லக்ஷ்மி அம்மையாரின் அருள்வாக்கால் சித்தருடைய வரலாறானது வெளிப்பட்டது. சித்தர்கள் பெரும்பாலும் தன்னுடைய வரலாற்றை பற்றி தான் எழுதி வைக்க மாட்டார்கள். ஆகவே இந்த லக்ஷ்மி அம்மாள் மூலமாக இந்த மாபெரும் சித்தருடைய வாழ்க்கை வரலாறு வெளிப்பட்டது. ஸ்ரீ மாந்தி சித்தர் சுவாமிகள் மயிலாப்பூர் ராஜா அண்ணாமலைபுரம் பகுதியிலே சித்த வைத்தியம் செய்தவர். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு விபூதியின் மூலமும் மூலிகை சாறு மூலமும் அவர்களுடைய நோய்களையும் குறைகளையும் தீர்த்து வைத்தவர் அவர். எப்படிப்பட்ட அற்புதமான மகான்! ஆன்மீக பகுதியான சென்னையினுடைய அற்புதமான பகுதியான மயிலாப்பூர் பகுதியிலே சித்தர்கள் நடமாடி வாழ்ந்த ஊரான இந்த ஊரிலே ஸ்ரீ கபாலீஸ்வரர் பெருமாள் திருக்கோவில் அருகே உள்ள சித்திரை குளத்திலே சித்தர்கள் குளித்து நீருக்கு அடியில் சித்தர்கள் ஒன்று கூடி உரையாடுவார்கள். இப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. சித்தர்கள் நம்முடைய கண்களுக்கு தெரிய மாட்டார்கள். மாந்தி என்ற பெயர் சிவனை குறிக்கும். சிவனிடம் அளவற்ற அன்பை கொண்டதால் ஸ்ரீ மாந்திநாதன் என்று அழைக்கப்பட்டார் அவர். பக்தர்களின் வாழ்விலே ஒளியேற்றிய நம் ஐயா ஸ்ரீ மாந்தி சித்தர் சுவாமிகளாக மாறினார். சித்தர் ஜீவ சமாதி அடைந்த நாள் 28/7/1859 அவர் ஜீவ சமாதி அடைந்தார். இந்த அருமையான ஜீவ சமாதியானது மாந்தி சித்தரின் உருவம் பெண் சித்தர் ஸ்ரீ லக்ஷ்மி அம்மையார் அருள்வாக்கின் படி சொல்ல மகாபலிபுரத்தைச் சேர்ந்த ஸ்தபதி திரு எம் வாசுதேவன் அவர்களால் அழகாக தத்ரூபமாக வரையப்பட்டது. அந்த படத்தைத்தான் ஸ்ரீ மாந்தி சித்தர் சன்னதியின் மேலே உள்ளது. இதனை வழிபட தவறாதீர்கள். நாம் மாந்தி சித்தரின் ஜீவ சமாதி மூலஸ்தானத்திலே விநாயகரின் வலப்புறமாக உள்ள சிவலிங்கத்தின் கீழே உள்ளது அவருடைய சமாதி. மூலஸ்தானத்திலே அனைவரும் செல்லக்கூடாது என்ற ஆகம விதிப்படி சித்தருக்கு வெளியில் தனி சன்னதி உள்ளது. தனி சன்னதியை கட்டியிருக்கின்றார்கள். ஆகவே எதிர்காலத்திலே நாம் இந்த சித்தருடைய ஜீவ சமாதியை தரிசித்து நம்முடைய வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். சித்தர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்தால் அந்த இறை பரம்பொருளின் ஆசீர்வாதமே கிடைத்தது போல். ஆகவே இந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளை சென்று தரிசித்து இறை அருளை நாம் பெற்றுக்கொள்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.